குழந்தைக்கு பாத்ரூம் போகல, வாமிட் பண்ணுது, தயிர் மாதிரி எடுத்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10, 15 ஏலக்காய் போட்டு, ஏலக்காய் நல்லா வறுபட்டதும் உலர்ந்த திராட்சை இதுவும் ஒரு 20, 25 இதில் போட்டு நல்லா வறுத்துட்டு, இதே ஒரு 5 வயசு பிள்ளை, ஒரு 10 வயசு பிள்ளைங்களுக்கு வாந்தி டாய்லெட் வராமல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு 4 உலர்ந்த திராட்சை 4 ஏலக்காய் போட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுச்சு. இந்த வறுபட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 டம்ளர் தண்ணி வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி நல்லா சுண்டணும். இது சுண்டுனதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டி இது தாய்மாருங்க குடித்தா குழந்த டாய்லெட் நல்லா ஃப்ரீயாக போகும். இது ஒரு 2 வாட்டி குடிச்சுக்கலாம் பெரியவங்க. அதாவது வாமிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஏலக்காய் மட்டும் போதும். பாத்ரூம் வராத குழந்தைகளுக்கு தான் தாய்மாருக்கு இது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. 6 மாதம் வரைக்கும் எந்த பச்சை தண்ணியும் கொடுக்கக்கூடாதுல்ல, வெறும் தாய்ப்பால் மட்டும்தானே கொடுக்கணும். அதனால தாய்க்கு நம்ம கொடுக்கலாம். பசங்களுக்கு டைரெக்டாக நம்ம 5 வயசுலேருந்து 10, 15 வயசு வரைக்குமே வாமிட் வர மாதிரி இருந்ததுன்னா, வாமிட் வந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு 5 ஏலக்காய் மட்டும் நல்லா வறுத்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அது ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் வந்தால் போதும். அந்த மாதிரி இருந்தால் அதை பசங்களுக்கு, அதான் 10லேருந்து 15 வயசு பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்துட்டோம்னா நம்ம வாமிட் கொஞ்சம் நிற்கும். இது நான் எங்கள் குடும்பத்தில் அம்மா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் அது மாதிரி கொடுத்து பார்த்துருக்கோம். வாமிட் நின்றுருக்கு. உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த உலர்ந்த திராட்சை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்படி நசுக்கி விட்டுருங்க. அப்படி நசுக்கி விட்டுட்டா நமக்கு அந்த சாறு நம்ம வடிகட்டும் போது கிடைக்கும். வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு 2, 3 வேளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தாய் குடித்தா போதும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். விருப்பப்பட்டவங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.